10 தோல்விக்கு பிறகு இது 11வது தோல்வியாக இருக்கிறது. ஆக 11 தோல்விக்கு பிறகு 12வது முறை வெற்றி என்கிற வாய்ப்பு எப்படி கட்ட முடியும்? ஒரு கடினமான நேரம், ஒரு முக்கியமான கட்சி விட்டுட்டு போறது ஒரு சரியான நிலைப்பட. ஒரு குதிரையை இழுத்து கொண்டு போய் 10 பேர் தண்ணீர் குடி என்று சொன்னால் கூட தண்ணீர் குடிக்காது. அதற்கு தாகம் ஏற்பட்டால் அதுவே தானாக எழுந்து போய் குடிக்கும். 10 பேர் தேவையில்லை. ஒருவருக்கும் ஒரு விருப்பம் இருக்கிறது. தாகமும் அந்த விருப்பமும் தேர்தலுக்கு முன்பு வந்திருந்தா அவங்க தாவைகள் அணிஞ்சிருக்கலாங்க. தேர்தல் களத்துல தனித்து விடப்பட்ட நிலையிலும் புறக்கணிப்பு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேர்தலுக்கு முன்பாக உங்களை புறக்கணிக்கும் விதமா என்ன விஷயங்கள் நடந்தது சார்? காலாவதியானதற்கு பிறகு அந்த மாத்திரையை சாப்பிட்டால் என்ன பயன்? சைடு எஃபெக்ட் தான். அதிமுக இப்ப காலாவதியாகிற நிலைமையில இருக்கா சார்? தேரோட்டம் முடிந்து விட்ட பிறகு திருவிழாவை பார்க்க வந்து என்ன பயன்? வாக்குப்பதிவு முடிந்து விட்ட பிறகு வாக்களிக்க வந்து என்ன பயன்? நடிகர் விஜய் அவர்களோட அரசியல் இன்குபேட்டர்ல இருக்க குழந்தையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வருடம் நீங்க ஒரு விமர்சனத்தை வந்து வச்சிருக்கீங்க. விஜய் அவர்களோட அரசியல் இப்ப எப்படி இருக்கு, எப்படி பாக்குறீங்க? இன்று 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். திராவிட இயக்க தலைவர்கள் தோற்று போனார்கள். அதிமுக இருந்து விலகினவங்க எல்லாமே துரோகிகள் எல்லாம் வெளியில போயிட்டாங்க, நம்ம மீது படிச்சிருந்த கரை போயிருச்சு, இனிமேதான் நம்ம இன்னும் வலுவா செயல்பட போறோம் அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களையும் முன் வச்சிருக்காங்க. அது எல்லாரும் சொல்லத்தானே செய்வாங்க. இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் சிறைக்கு போகணும். இன்று இருக்கிறவரை முதலமைச்சராக ஆக்கிவிட்டு போனார் அல்லவா? திரும்பி வந்தபோது அவருடைய நிலைமை என்ன? அப்போ அதற்கு பேர் என்ன பெயர்? பள்ளிகளுக்கு சென்று இப்படி ஒரு வீடியோ எடுத்து ஆய்வு செய்யறது சரியான விஷயம். இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் நெஞ்சிருக்கீங்க. மிகவும் ஒரு கடினமான முடிவு அப்படிங்கிறதையும் உங்களோட பதிவுகள் மூலமா பார்க்க முடிஞ்சுது. என்ன காரணம் சார் தாவேகா நோக்கி இப்ப செல்வதற்கான முக்கிய காரணமா என்ன பாக்குறீங்க சார்? கடினமான ஒரு முடிவு தான் இவை. இந்த கடினமான முடிவை எடுப்பதற்கு பல்வேறு கசப்பான சம்பவங்கள் காரணமாக இருந்திருக்கின்றன. தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு தொடர் தோல்விகள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தொண்டர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். தலைமையின் மீது இருக்கிற அதிருப்திகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போன. ஒரு கட்டத்தில் 2 தலைமையாக இருந்தது, ஒற்றை தலைமை என்று உருவானது. அப்போது ஒரு பெரும் பிரச்சனை, பிளவு ஏற்பட்டது. அந்த பிளவின் காரணமாக மிக முக்கிய தலைவர்கள் எல்லாம் வெளியேறினார்கள். அதன் பின்னால் தோல்வி ஏற்பட்டது. ஆட்சி முடிந்ததற்கு பிறகு தோல்வியை சந்தித்தோம் 2021. அப்போதும் நிறைய தலைவர்கள் வெளியேறினார்கள். இப்படி படிப்படியாக வெளியேற்றத்தின் பின்னணியாக இந்த தேர்தல் கடத்தில் முக்கியமான ஆட்சியை பிடித்துடுவோம் என்கிற கோஷத்தின் அடிப்படையிலே அந்த வாய்ப்பை திமுக எதிர்ப்பு நிலை என்கிற தீவிர தன்மையில் இருந்து அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிட்டது. ஆக நீள்வட்ட பாதையை நோக்கி செல்ல வேண்டிய ஏவுகணை நீள்வட்ட பாதையின் வெளியே சென்றால் என்னாகுமோ அதுபோலதான் ஒரு சூழ்நிலை உருவானது. அப்படியான அந்த சூழ்நிலையின் காரணமாக இப்போதும் பெரும் தலைவர்கள் எல்லாம் வெளியேறினார்கள். ஒரு சாரார் தாவேகாவுக்கு ஆதரவு நிலையை சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்தார்கள். ஆக அவர்கள் ஒரு 6-7 பேர் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவுக்கு இணைந்திருக்கிறார்கள். மீதம் இருக்கிறவர்களுக்கு உரிய வாய்ப்பும் உயர்ந்த சந்தர்ப்பமும் ஏற்கனவே இருந்த பதவிகளும் தரப்படவில்லை. ஆகவே மனக்கசப்போடு பயணிக்கிறார்கள். ஆக 10 தோல்விக்கு பிறகு இது 11வது தோல்வியாக இருக்கிறது. ஆக 11 தோல்விக்கு பிறகு 12வது முறை வெற்றி என்கிற வாய்ப்பு எப்படி கட்ட முடியும்? ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மகத்தான பேர் இயக்கத்தினுடைய இடத்தை தாவேகா இட்டு நிரப்பிவிட்டது. ஆக அப்படி இட்டு நிரப்பிவிட்ட ஒரு சூழ்நிலை வருகிற போது எல்லோரும்
அதை நோக்கி நகரத் தொடங்கி விட்டார்கள். ஒரு கடினமான நேரம், ஒரு முக்கியமான கட்சி விட்டுட்டு போறது ஒரு சரியான நிலைப்பட. கட்சி ஒரு கஷ்டமான காலத்தில், அதாவது வந்துங்க, எந்தெந்த காலகட்டத்தில் நாங்கள் 996 துயரமான நிகழ்வு, புரட்சி தலைவி அம்மா அவர்களே தோற்று போனார்கள். அந்த தோற்று போன இருக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் எல்லாம் அவரோடு தான் பயணித்தோம். ஆனால் 2 வருடத்தில் 998 இந்தியாவின் பிரதமர் யார் என்கிற ஒரு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெற்றார்கள். ஆக பிரதமரை தேர்ந்தெடுக்கிறது நாடாளுமன்றத்தினுடைய மகத்தான வெற்றி கிடைத்தது. ஓராண்டிலே ஆட்சி கவிழுக்கு பிறகு 999 மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை பெற்றார்கள். 2001 ஆட்சியை பிடித்தார்கள். தொடர்ந்து ஒரு வெற்றி என்பது எல்லா இடங்களிலும், பள்ளிக்கூடத்திலே நம்முடைய வாழ்க்கையை அதைத்தான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும், தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். எல்லா இடங்களிலும் வெற்றி என்பதைத்தான் மக்கள் கொண்டாடுவார்கள். அது தொடர் தோல்வி என்கிற போது நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அந்த நம்பிக்கை இழந்த காரணத்தினாலும் பல்வேறு மனக்கசப்புகளின் காரணமாகவும் ஒரு தலைமை என்பவர்கள் எல்லோரிடத்திலும் கலந்துரையாடி பல்வேறு கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களின்படி நடக்க இயலாது என்கிற காரணத்தினாலும் நாங்கள் எல்லாம் விலகிவிட்டோம். ஓகே சார். அதே போல இதுவரைக்கும் அதிமுகவிலிருந்து 6 எம்எல்ஏக்கள் தங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால இணைஞ்சிருக்கிறதையும் பார்க்கிறோம். இதை குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து முன் வச்சுட்டு வரதையும் நம்ம பார்க்கிறோம். இங்க விலகின அனைவருமே மீண்டும் அதே தொகுதியில தாவேக்கா சார்பில் போட்டியிடுவாங்க. இது வந்து ஒரு குதிரை பேரம் அப்படிங்கிற விமர்சனங்கள் கடுமையா வைக்கப்பட்டுட்டு வருது. இதை எப்படி நம்ம பார்க்கலாம் சார்? இல்லை, குதிரை பேரம் என்று அழைக்கக்கூடாது. இது அவர்கள் விருப்பப்பட்டு, இல்லை சார், போட்டியிட்டு தேர்தல் முடிவுகள் வருது, வந்த 10 நாள்லயே பதவியை ஒரு எம்எல்ஏ ராஜினாமா, அவர்கள் தனிப்பட்ட விருப்பம், யாரையும் திணிக்க முடியாது. இல்ல சார், 10 நாள்ல அம்மாவோட ஆட்சி தாங்க, 10 நாள் தானாங்க. 10 நாள் இருந்தாலும் யாரும் விருப்பம் இல்லாமல் எப்படி ஒரு விஷயத்தை செய்ய முடியும்? ஒரு குதிரையை இழுத்து கொண்டு போய் 10 பேர் தண்ணீர் குடி என்று சொன்னால் கூட தண்ணீர் குடிக்காது. அதற்கு தாகம் ஏற்பட்டால் அதுவே தானாக எழுந்து போய் குடிக்கும். 10 பேர் தேவையில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு தாகம் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒரு விருப்பம் இருக்கிறது. தாகமும் அந்த விருப்பமும் தேர்தலுக்கு முன்பு வந்திருந்தா அவங்க தாவேக்கல் இணைஞ்சிருக்கலாங்க சார். நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நடந்து முடிந்ததற்கு பிறகு இப்படி ஒரு முடிவை எடுக்கிறார்கள். அது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பம். குறைச்சு மதிப்பிட்டாங்களோ சார் அதிமுக தாவேக்காவை? இல்ல, அதாவது குறைச்சி மதிப்பிடுறாங்க, மிகைப்படுத்தி மதிப்பிடுகிறார் என்பது காரணம் அல்ல, புரிதல் தான். ஒரு கசப்பான அனுபவங்கள். வாக்களித்து விட்டார்கள் தாவேக்காவுக்கு. வாக்களித்தவர்கள் திரும்பி மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் வருகிறார்கள். வந்தவர்களுக்கு ஏற்கனவே இருந்த கட்சி பதவிகள் தரப்படவில்லை. ஆகவே உரிய மரியாதையை அவர்களுடைய தொகுதியில் கிடைக்கவில்லை, அவருடைய மாவட்டத்தில் கிடைக்கவில்லை. ஆகவே மனக்கசப்போடு விலகி செல்கிறார்கள். இதுதான் நடக்குது. ஓகே. அதே போல அதிமுக 5 வருடம் எதிர்கட்சியா இருக்காங்க, திரும்ப ஆட்சிக்கு வந்துடுறதையும் நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம். 2011 21 வரைக்கும் அதிமுக 10 வருடங்கள் ஆட்சியில இருந்தாங்க. இப்ப தொடர்ந்து எதிர்கட்சியா இருந்தாங்க. இப்ப அந்த ஸ்டீம் இழந்திருக்காங்க. பதவி இல்லாததுனாலதான் அவங்க அதிமுக தொடராம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. மரகதம் குமரவேல் அவர்கள் கடந்த ஒரு முறை நாங்க எதிர்கட்சியா இருந்துட்டோம், திரும்பவும் எங்களால எதிர்கட்சியா இருக்க முடியாது, சோ நாங்க பவருக்கு போய் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சரியான விமர்சனமா சார்? அவங்களால இருக்க முடியாதா? அதாவது பதவி இல்லாம இருக்கலாங்க. இது சமூக சேவை என்பது ஒரு அதிகாரமும் கூட இருக்கணும். இல்ல, ஒட்டுக்கா இவ்வளவு பேர் ராஜினாமா செஞ்சுட்டு போறது, முன்னாள் அமைச்சர்கள் பலர் நீங்கள் உட்பட அதிமுக இருந்து விலகி தாவேக்கால இணையறது, இதெல்லாமே பதவிக்காக போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பதவிக்காக அர்த்தம் கிடையாதுங்க. சுயமரியாதையும் தன்மானத்திற்கு ஒரு இழுக்கு ஏற்படுகிற போது வேறு இடம் செல்கிறார்கள். ஒரு கட்சியை விட்டு இன்னொரு இடத்துக்கு போவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு வீடு மாறினாலே, 2 தெரு மாறினாலே, பழைய வீட்டுக்கு இருந்து மாறும் போதே மன கஷ்டமா இருக்கும். 10 வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், +1 +2 வேறு பள்ளிக்கூடத்தில் போய் சேர்றோம். அப்படிங்கும்போது அதுவே மன சுமையாக இருக்கும். ஆக ஒரு கட்சியில் நீண்ட நாள் 40 ஆண்டு காலம் நான் பயணித்திருக்கிறேன் இந்த இயக்கத்தோடு. எங்கள் தந்தையார் இந்த இயக்கத்தில் கிழக்கழக செயலாளராக இருந்திருக்கிறார். இந்த இயக்கத்தை விட்டு நான் போவதற்கு எவ்வளவு துயரப்பட்டிருப்பேன், துன்பப்பட்டிருப்பேன், எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். இவையெல்லாம் கடந்து இந்த சூழ்நிலையை நாங்கள் வந்திருக்கிறோம். ஆக ஒரு புதிய இடத்தில் நடுவதற்கு புடுங்கி போன செடியில் இருக்கும் பழைய மண்ணை போல இந்த இயக்கத்திற்காக பணியாற்றிய பழைய நினைவுகளை என்ன செய்ய என்று நான் என்னுடைய கடிதத்தில் முடித்திருக்கிறேன். ஆக இது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறான் அப்படின்னு நான் சொன்னா, அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் துயரப்பட்டிருப்பார்கள், அந்த நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் அந்த இயக்கத்தின் மீது. இதையெல்லாம் பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அதாவது நான் திருப்பி அதான் சொல்றேன், ரைட் பார்ட்டி ராங் லீடர். நல்ல கட்சி,
தவறான தலைமையின் காரணமாக, வழிநடத்துதலின் காரணமாகத்தான் இந்த கட்சி தொடர்ந்து தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தேர்தல் களத்துல தனித்து விடப்பட்ட நிலையிலும் புறக்கணிப்பு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேர்தலுக்கு முன்பாக உங்களை புறக்கணிக்கும் விதமா என்ன விஷயங்கள் நடந்தது சார்? ஏன்னா நீங்க இந்த தேர்தலையும் போட்டியிடுவீங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இந்த தேர்தலையும் நீங்க போட்டியிடல, தொடர்ந்து பிரச்சாரங்களையும் நீங்க ஈடுபட்டிருந்தீங்க, அதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. என்ன புறக்கணிப்பு உங்களுக்கு அங்க கட்சிக்குள்ள ஏற்பட்டது சார்? இல்ல, நீண்ட நாட்களாக நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். திரு எடப்பாடி அவர்களோடு நாங்கள் பயணித்திருக்கிறோம். ஒற்றை தலைமைக்கு அவர் முழுக்க அவருடைய ஆதரவாளராக நாங்கள் செயல்பட்டிருக்கிறோம். அவருக்காக பல்வேறு மேடைகளில் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உரிய வாய்ப்பும் உயர்ந்த சந்தர்ப்பமும் வழங்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறொன்றும் இல்லை. ஆக சட்டமன்ற தேர்தல் கடத்தில் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது ஒரு காரணமாக இருக்கலாம். அது ஒரு அது அந்த காரணத்திற்காக மாத்திரமே இந்த முடிவை எடுக்கவில்லை. ஒரு புறக்கணிக்க கூடாது. ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்போதுமே அப்படி ஒரு உருவாக்கி தருகிறவர். ஒரு முறை அவர் வாய்ப்பு தரவில்லை என்று சொன்னால் கூட அடுத்த முறை உடனடியாக மிக விரைவிலேயே அந்த வாய்ப்பை உருவாக்கி தருவார். அப்படி உருவாக்கி தராத நிலையில் இருக்கிற போது எவ்வளவுதான் உழைத்தும் பயனில்லாமல் போய்விடுகிறது அல்லவா? கடலில் பெய்கிற மழை வீணாகி போய்விடும். பகலிலே ஏற்றிய விளக்கு வீணாக போகும். அதனால் என்ன பயன் கிடைக்கப் போகிறது? நோயாளி மடிந்து விட்ட பிறகு மருந்து வாங்கி வந்து என்ன பயன்? தேரோட்டம் முடிந்து விட்ட பிறகு திருவிழாவை பார்க்க வந்து என்ன பயன்? வாக்குப்பதிவு முடிந்து விட்ட பிறகு வாக்களிக்க வந்து என்ன பயன்? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே. ஆகவே இதைத்தான் நான் புறக்கணிப்பு என்று சொன்னேன். அதிமுகல இருந்து விலகினவங்க, தாவேக்கால இணைஞ்சிருக்கவங்க வைக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கிய குற்றச்சாட்டு, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முற்பட்டாங்க. எடப்பாடி அவர்கள் அதை முன்மொழிஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கலைங்கிறாங்க. அப்படி ஒரு அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. அதுவும் திமுக அதிக சீட் வச்சிருக்காங்க, குறைந்த சீட்ல இருக்கக்கூடிய எடப்பாடியை நாங்க ஏன் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற விமர்சனங்களையும் அவங்க பக்கம் வைக்கிறாங்க. என்ன நடந்தது சார்? அதாவது பிரச்சனை பெரிதாகி விட்டது. பிரச்சனையை இந்த இரண்டு பேர்கள் இணைந்து ஆட்சி அமைக்கலாம் என்கிற சூழ்நிலை உருவான போது இது பெரும்பகுதியானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே பின்வாங்கி விட்டார்கள். நடக்கவும் இல்லை. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் காதர் மொய்தீன் என்ன சொன்னார்? முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்னை அழைத்தார். முதல் நாள் எடப்பாடி முதலமைச்சர் என்று சொன்னார். அது எப்படி நடக்கும்? சாத்தியக்கூறு உண்டான்னு கேட்டேன். மறுநாள் மரியாதைக்குரிய திருமா முதலமைச்சர் என்று சொன்னார். நான் அவர் எம்எல்ஏவே இல்லையேன்னு சொன்னேன். இல்லை 6 மாதம் கழித்து 6 மாதத்துக்குள்ளே நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் கேட்கலையா? பார்த்தோம் சார். ஆமாம், இப்போ நாங்கள் சொன்னால் நாங்கள் தாவேக்காவுக்கு போயிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லுவீங்க. அவர் பொதுவானவர் தானே. இருந்தாலும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இவ்வளவு விஷயங்களை வெளியில சொல்ல வேண்டிய தேவை அப்படின்னு இருக்குல்ல சார்? தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் தோத்துருவாரு அப்படின்னு, அந்த தொகுதியில பலம் இல்லை அப்படின்னு நாங்க கணிச்சோம் அப்படின்னும் கூட்டணி கட்சிகள் சொல்றாங்க. தேர்தலுக்கு பிறகு எல்லாமே நிலைப்பாடுகள் மாறி சொல்றதையும் நம்ம பார்க்க முடியுது சார். இது சந்தர்ப்பவாதம் எடுத்துக்கலாமா இல்ல என்ன நிலைப்பாடு? இல்லைங்க, தேர்தல் கூட்டணி ஒரே நேரத்தில் பயணிக்கிறார்கள். அதுல நம்மளால அந்த கூட்டணி உடையக்கூடாது, அப்படியே போகட்டும், ஆன்கோயிங் என்ற அடிப்படையிலே அவர்களெல்லாம் பயணித்ததாகத்தான் பத்திரிகையிலே செய்திகள் வருகிறது. ஊடகங்களில் அவர்கள் நேர்காணலில் அப்படித்தான் செய்திகளை தருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தோத்த பிறகுதான் உண்மை அவங்களுக்கு தெரியுது திமுகவுக்கு. அதே போல நடிகர் விஜய் அவர்களோட அரசியல் இன்குபேட்டர்ல இருக்க குழந்தையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வருடம் நீங்க ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தீங்க. விஜய் அவர்களோட அரசியல் இப்ப எப்படி இருக்கு, எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடிக்க முடியும் என்பதை நிரூபித்தவர் அவர். இன்று 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். இது சாதாரண வெற்றி அல்ல. திராவிட இயக்க தலைவர்கள் தோற்று போனார்கள். திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் தோற்று போகவில்லை. திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் என்ன? ஏழை எளியவர்கள் கூட, சாமானியவர்கள் கூட, அரசியல் பின்புலமற்றவர்கள் கூட, பொருளாதார பின்புலம் இல்லாதவர்கள் கூட, சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும், நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியும் என்று நிரூபித்ததுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கைகள். ஆகவேதான் இந்த கொள்கையில்தான் இந்த கொள்கையினுடைய அடிப்படையில் தான் தந்தை பெரியாரினுடைய வேரை, வித்தை, விதையை கையில் எடுத்துக்கொண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் வெற்றி கண்டார்கள். இதே கொள்கை நீர்த்து போகாமல் காப்பாற்றியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்.
அவர் யாரை வேண்டுமானாலும் நிறுத்தினாலும் வெற்றி பெறலாம். உதாரணமாக ஆத்தூர் வெள்ளைச்சாமி என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் திண்டுக்கல்லுக்கு செல்கிறார். அவர் வேட்பாளராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டு அவர் கேட்கிறார், ஆத்தூருக்கு எப்படி போக வேண்டும் என்று சொல்லி. இன்னும் அரை மணி நேரத்தில் பஸ் வருங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்னங்க கேட்குறீங்க, ஆத்தூரில் ஏதாவது விஷயமானா? இல்லை, நான் தான் வேட்பாளர்னு சொல்கிறார். ஆத்தூர் எந்த பக்கம் என்று தெரியாத ஒருவர் 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். 77, 80, 84 சட்டமன்ற உறுப்பினர் அவர். இதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கையினுடைய வெற்றி. அதை போல புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அதை கட்டி காப்பாற்றினார்கள். இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிலையில் இருக்கிறது? பணத்தை மாத்திரம் நம்புகிறது. ஒரு தொகுதியில் 100 கோடி 120 கோடி ரூபாய் கரூரிலே செலவழிக்கப்பட்டிருக்கிறது, கோவை தெற்கிலே செலவழிக்கப்பட்டிருக்கிறது. ஆக பணம் மாத்திரமே பிரதானம் என்கிற அடிப்படையில் ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் பின்பற்றத் தொடங்கினால் திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் தோற்று போகாமல் என்ன செய்யும்? ஆகவே சாதாரண ஒருவர், யாரென்றே தெரியாத ஒருவர், வேட்பாளர் யாரென்றே தெரியாது. ஆக அப்படிப்பட்ட ஒருவரை தமிழக மக்கள் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் தாவேகாவினுடைய வெற்றி. இந்த மகத்தான வெற்றிக்கு முழுமுதல் காரணம் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். ஆகவே இந்த வெற்றி தான் திராவிட இயக்கத்தின் கொள்கையின் நீட்சி மிகுந்த தலைவராக நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜயை பார்க்கிறார்கள். 2 திராவிட இயக்கங்களுமே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சொதப்பிய விஷயங்கள்னா நீங்க என்ன பாக்குறீங்க சார்? ஏன்னா இந்த தேர்தலுக்கு பிறகு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முற்பட்டாங்கிற ஒரு பேசுபொருளானதையும் நம்ம பார்த்திருக்கோம். அதை தவிர்த்து 2 கட்சிகளும் தோல்வியை தழுவுறதுக்கு முக்கிய காரணம் என்ன சார்? ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வாக்குகள் இவைகள் இருந்தால் போதும். பணபலம், மணி கரன்சி. அதிமுக சார் மணி கரன்சி மூலமாக பணத்தை அள்ளி வீசினால் அவர்கள் வெற்றி பெற்று விடலாம் என்று அவர்கள் தப்பு கணக்கு போட்டு விட்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணியில் இணைந்திருந்தது. நாடாளுமன்றத்தில் கூட்டணி வைக்க வேண்டியவர்கள் சட்டமன்றத்தில் கூட்டணி வைத்தார்கள். சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுப்பதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை. அப்படி தவறான முடிவு எடுத்த காரணத்தினாலும் 3வது இடத்திற்கு போனார்கள். 101 இடங்களில் 3வது இடம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 18 இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 7 முறை ஆட்சியில் இருந்த இயக்கம், இணையற்ற தலைவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம். ஆக நேற்று நான் முதலமைச்சர் அவர்களை 2 தினங்களுக்கு முன்பு சந்தித்து விட்டு அந்த 2 தினங்களுக்கு சந்தித்ததற்கனுடைய ஃபோட்டோவை கிடைத்தது நேற்று நான் என்னுடைய ஸ்டேட்டஸில் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் சமையல்காரங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற டிரைவரு, எங்கள் ஊரில் இருக்கிற டிரைவரு, ஃப்ரெண்ட் நண்பர்கள் எல்லாரும் அதை லைக் பண்ணுறாங்க. என்னன்னு விசாரித்தா எல்லாரும் விசிலுக்கு போட்டிருக்காங்க. அப்போ இந்த ஈர்ப்பு தான் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையின் லட்சிய தலைவராக விஜயை பார்க்க தொடங்கி விட்டார்கள் என்பதை உணர்ந்தேன். இதே மாதிரி தான் அண்ணா வந்தார், இதே மாதிரி தான் புரட்சி தலைவர் வந்தார், இதே மாதிரி தான் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்தார்கள். யாரை நிறுத்தினாலும் வெற்றி பெற்றார்கள். ஆக இந்த சூழ்நிலையை உருவாக்க தவறிவிட்டார்கள். பணபலம் மாத்திரமே ஒரு வெற்றியை தேடித்தராது. பணம் வாழ்க்கையில் ஒரு அளவுக்கு உதவலாமே தவிர எல்லாம் பணம் உதவும் என்று சொல்ல முடியாது. அப்படி ஒரு தப்பு கணக்கை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். தவறான கூட்டணியை வைத்து பணபல வேட்பாளர் தேர்விலே சொதப்பி வெற்றி வாய்ப்பு இழந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆக இந்த 2 இடங்களிலும் இந்த 2 பேர் செய்த தவறுகளில் ஒரு சரியான தேர்வாக முதலமைச்சர் விஜயை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தீவிரத்தன்மையை இழந்துவிட்டது. அந்த தீவிரத்தன்மையோடு போராடினார் தாவேகாவினுடைய தலைவர், வெற்றி பெற்றிருக்கிறார். இதுதான் சாதாரண ஒரு இயல்பான ஒரு ஃபார்முலா. அதிமுக இருந்து விலகினவங்க எல்லாமே துரோகிகள் எல்லாம் வெளியில போயிட்டாங்க, நம்ம மீது படிச்சிருந்த கரை போயிருச்சு, இனிமேதான் நம்ம இன்னும் வலுவா செயல்பட போறோம் அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களையும் முன் வச்சிருக்காங்க. அது எல்லாரும் சொல்லத்தானே செய்வாங்க. ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போனால் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ மரியாதைக்குரிய திருமதி சசிகலா அவர்கள் சிறைக்கு போகிற போது எவ்வளோ பெரிய துன்பம். இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் சிறைக்கு போகணும். மறுநாள் விடிந்தால் சிறைக்கு போகணும், பெங்களூர் சிறைக்கு. அந்த ஒரு சூழ்நிலையிலும் சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் கூட்டி அழைத்து
பொது கருத்து ஏற்படுத்தி இன்று இருக்கிறவரை முதலமைச்சராக ஆக்கிவிட்டு போனார் அல்லவா? திரும்பி வந்தபோது அவருடைய நிலைமை என்ன? அப்போ அதற்கு பேர் என்ன பெயர்? அதற்கு பேர் துரோகமா? துரோகத்துக்கினுடைய உச்சம் அல்லவா? என்னவென்று அழைப்பீர்கள்? ஆக கட்சி விட்டு போனவர்களை அப்படித்தான் கொச்சையாக வசைபாடுவார்கள். தவறுகளை சுட்டி காட்டினால் அந்த தவறுகளை சரி செய்து இந்த இயக்கத்தை கொண்டு செல்கிறவர் தான் ஒரு நல்ல ஜனநாயக தலைவராக இருக்க முடியும். உங்களை எனக்கு பிடிக்காது, ஆனால் உங்கள் கருத்துக்களை நான் மதிக்கிறேன் என்று சொல்வான் ஃபிடரல் காஸ்ட்ரோ. உங்களை எனக்கு பிடிக்காது, ஆனால் உங்கள் கருத்துக்களை நான் மதிக்கிறேன், உங்களுடைய கருத்துக்காக என் உயிரையும் தருவேன் என்று சொல்லுகிறவன் தான் ஜனநாயகத்தினுடைய தலைவர். எதிர்கருத்துக்கள் வருகிற போதுதான், ஒரு கருத்தும் இன்னொரு கருத்தும் மோதுகிற போதுதான் புதிய கருத்துக்கள் உருவாகும். அப்படி புதிய கருத்துக்கள் உருவாவதை ஒரு தலைவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எப்படி ஒரு புதிய சிந்தனை உருவாகும்? புதிய மாற்றம் எப்படி உருவாகும்? நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? இந்த இயக்கம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்வதற்கு யாரிடமும் நீங்கள் கூட்டணி அமைக்க வேண்டும், எப்படியெல்லாம் ஒரு யுத்தியை நீங்கள் கையாள வேண்டும் என்பதில் இருந்து நீங்கள் தொய்வடைந்து விட்டீர்கள் என்ற போது பழசாகி விட்டீர்கள். உங்களுடைய தேவை முடிந்து விட்டது. காலாவதியானதற்கு பிறகு அந்த மாத்திரையை சாப்பிட்டால் என்ன பயன்? சைடு எஃபெக்ட் தான் வரும். அதிமுக இப்போ காலாவதியாகிற நிலைமையில் இருக்கா சார்? நிச்சயமாக அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்கள், தலைவர் உருவாக்கி விட்டார். சார் சில முன்னாள் தலைவர்கள் இருந்து அதை காக்க வேண்டிய ஒரு நிச்சயமாங்க. நான் திருப்பி அதான சொல்றேன். எத்தனையோ தடவை காப்பதற்காகத்தானே போராடினோம். இந்த 2 திராவிட கட்சிகளோட ஆட்சிகளை தான் கடந்த காலங்களில் நம்ம கடந்து வந்திருக்கோம். தாவேக்கா ஒரு புது 2 கட்சி இருந்தது, 2 கட்சி வேண்டான்னு தானே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப திராவிட இயக்கங்கள் சரியா மக்களை கன்சிடர் பண்ணலன்னு தானே சார்? அது அப்படி கிடையாது. திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் அப்படியே இருக்கு, கொள்கைகள் தேவைப்படுகிறது. இப்ப பொது தொகுதியில ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காங்க. தாவேக்காவில் 6 பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. எந்த ஆட்சி அதிகாரத்தில் எந்த சூழ்நிலையில உருவாக்குனாங்க? 6 பட்டியலினத்தை சேர்ந்தவர்களை பத்திரப்பதிவு, வணிக வரித்துறையில், உயர்கல்வித்துறையில், பள்ளி கல்வித்துறையில், இப்படி இவர்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அல்லவா? இது மாத்திரமல்ல, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற ஒரு அடிப்படையில் தாவேகா நகர்ந்தது. ஆனா கடந்த காலங்கள்ல அதற்கு 2 திராவிட கட்சிகளுமே தயாரா இல்ல சார். பங்குங்கிறத மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற கருத்துக்களை தான் 2 திராவிட கட்சிகளுமே முன் வச்சுட்டு வந்தாங்க. தொடர்ந்து அப்படித்தான் நிலைமை இருந்துச்சு. ராஜாஜி அவர்களுக்கு பிறகு சிங்கிள் லார்ஜ் மெஜாரிட்டி பார்ட்டி, ஒரு தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிற கட்சியை மக்கள் ஆதரித்தார்கள். அப்படி தொடர்ந்து அந்த நிலை தான் ஏற்பட்டது. அந்த நிலை இருக்கிற காரணத்தினால் கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்பவில்லை என்கிற ஒரு சூழ்நிலை உருவானது. ஆனால் இந்த கூட்டணி ஆட்சி நாங்கள் மெஜாரிட்டியாக வந்தாலும் கூட்டணி பங்கு தருவோம் என்று தானே அறிவித்தார் தாவேகாவினுடைய தலைவர். ஆக அந்த நிலையில் அவர் தற்போது அதை சரியாக பூர்த்தி செய்து விட்டார். காங்கிரஸுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், IUMLக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார், விடுதலை சிறுத்தைகளுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். இப்படி பல்வேறு வாய்ப்புகளை கொடுப்பதன் மூலமாக ஒரு புதிய வடிவம், ஒரு புதிய சித்தாந்தம், திராவிட கொள்கையின் அடுத்த பரிணாம நகர்வு, இதை நாம் பார்க்க வேண்டும். அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேர்தல் பிரச்சாரங்கள்ல அதிமுகவை ஊழல் சக்தி அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் விமர்சிச்சிருந்ததையும் நம்ம பார்த்தோம். ஸோ கட்சி மேல அப்படி ஒரு விமர்சனத்தை வச்சவரோட கட்சியில இப்ப நம்ம போய் இணையறது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயமா? இல்லை, அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு செய்திகள், சரிங்களா? அப்போ டிவிகே வெர்சஸ் டிஎம்கே என்று அவர் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணார். அதை உடைப்பதற்கு என்ன செய்திருக்க வேண்டும்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் நின்றிருக்க வேண்டும். சரியான முறையில் எடுத்து செயலில்லை. இப்படி பல்வேறு சூழ்நிலைகளை உருவாக்க தவறிவிட்டது. குற்றச்சாட்டுகள் எல்லா கட்சிகளின் மீதும் எல்லாரும் சொல்வார்கள். ஆனால் அந்த கட்சியினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன என்று பார்க்கிற போது, அதை ஈர்க்கிற போது, அது இயல்பாக போய் சேருகிறார்கள். பள்ளத்தை நோக்கி தான் தண்ணீர் பாயும், அதனுடைய அடிப்படையில் தான். அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் தாவேகாவை நோக்கி நகருகிறார்கள். அதே வடிவம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடிவம் என்ன? திமுகவுடைய தீவிரமாக எதிர்ப்பது, திமுகவுடைய எதிர்ப்பு நிலையிலிருந்து உருவானது. திராவிட இயக்கத்தின் கொள்கையில், அண்ணாவின் கொள்கையினுடைய அடிப்படையிலே சாதாரண எளியவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக அவர்களை உருவாக்குவது, சமத்துவம், சமூக நீதி, எல்லா அமைப்புகளையும் உருவாக்கி தருவது,
முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவராக புரட்சித் தலைவி அம்மா இருந்தாலும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக 69% இடஒதுக்கீட்டுக்கு பாடுபட்டார் என்பதற்காகத்தான் அவர் மகத்தான தலைவராக, ஆளுமை மிக்க தலைவராக கொண்டாடப்படுகிறார். நீங்கள் யார் என்பதை இந்த சமூகம் உணர்வதற்கு நீங்கள் எவ்வாறு பணியாற்றி இருக்கிறீர்கள் என்பதை எடை போட்டு பார்க்க வேண்டாமா? இந்த 6 பட்டியலினத்து சகோதரர்களுக்கு வாய்ப்பு, அமைச்சர் என்கிற வாய்ப்பு, கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத வாய்ப்பு, அந்த பணி கிடைத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இது கூட்டணி அமைச்சரவையில் வாய்ப்பு, பொது தொகுதியிலே பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் நிறுத்தப்பட்டிருப்பது, இப்படி பல்வேறு சூழல். அந்த தொகுதியிலே யாரென்று தெரியாதவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். லஞ்சலாவணியமற்ற ஊழலற்ற நிர்வாகத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். இவையெல்லாம் ஒரு மாற்றத்தினுடைய அடிப்படம். ஓகே. அதே போல் இப்போ ஆட்சி பொறுப்பேற்று ஒரு 50 நாட்களை கடந்து தாவேகா பயணிச்சுட்டு இருக்காங்க. அமைச்சர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் சமீப நாட்களில் நம்ம பார்க்க முடியுது. அமைச்சர் சரத் அவர்கள் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல ஒரு வீடியோ வெளியாக இருந்தது, அது குறித்து விசாரணை நடத்தணும், ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை, நடவடிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் தொடர்ந்து வச்சுட்டு வரதையும் நம்ம பார்க்கிறோம். நேற்றைய தினம் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு பள்ளிக்கு இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு அந்த குழந்தைகிட்ட நடந்து கொண்ட விதம், ஆங்கிலத்தில் உரையாடல் மேற்கொண்ட விதத்தை வந்து பலரும் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் விமர்சிச்சிருக்காங்க. நீங்களும் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கீங்க. இது ஒரு சரியான விஷயமா சார்? பள்ளிகளுக்கு சென்று இப்படி ஒரு வீடியோ எடுத்து ஆய்வு செய்யறது சரியான விஷயமா? இல்லை, அதை வந்து புதியவர்கள் வந்து போக போக கற்றுக்கொள்வார்கள். ஒரு பதவி கொடுத்தால் புத்தி வந்துவிடும் என்று சொல்வார்கள். ஆக வாய்ப்புகளை நீங்கள் சந்தர்ப்பங்களை உருவாக்குகிற போது இயல்பாகவே உங்களுடைய அறிவார்ந்த செயல்பாடு அதிகரிக்கும். சில நேரங்களில் 1-2 தவறுகள் ஏற்படலாம். போக போக புதியவர்கள் கற்றுக்கொள்வார்கள். வாய்ப்பை தாருங்கள். 100 நாட்கள் ஆகட்டும், 100 நாட்களுக்கு பிறகு 1 வருட காலம் பொறுத்தருளுங்கள். 1 வருட காலத்திற்குள் இந்த ஆட்சி எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். தவறு செய்கிறவர்கள் மீது அது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆகவே போக போக நீங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும். குழந்தைகிட்ட அந்த வீடியோவில் அப்படி அவங்க பேசியிருக்கிறது சரியான விஷயமா சார்? குழந்தை ஒரு குற்ற உணர்வோடு அந்த இடத்துல நம்ம பதிலளிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துறதையும் நம்ம பார்க்குறோம். பள்ளிகளில் போயிட்டு இப்படி குழந்தைகிட்ட இப்படியான ஒரு அணுகுமுறையில பேசுறது சரியான விஷயம் இல்லை? மிகவும் கண்டனம் பதிவு செஞ்சுட்டு வராங்க. இல்லை, இப்போ எல்லாரும் வந்து ஒரு அந்த மாற்றத்து மாறக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டப்படுகிறது. அதுலேருந்து அவங்க கற்றுக்குருவாங்க. அடுத்தடுத்து இந்த தவறு நேராது. ஓகே சார். இப்போ தாவேக்கால இணைஞ்சிருக்கீங்க சார், உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும்? என்ன நடவடிக்கை? மக்கள் பணி தான். இப்போ நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க தாவேக்கா ஆட்சியினுடைய சாதனைகளை, ஏன் நீங்கள் கட்சியிலேருந்து அதிமுகவில் வந்தீங்கன்னு கேட்டீங்க, சொல்கிறோம். நாங்கள் ஒரு எழுத்தாளர், பேச்சாளர், சொற்பொழிவாளர் எல்லா இடங்களுக்கும் போகிறோம். சொற்பொழிவாற்றுவதற்கு அழைத்தால் போய் மேடைகளில் பேசுவோம். எங்கள் பகுதியிலே விருதுநகர் மாவட்டத்தில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அருப்புக்கோட்டை தொகுதியிலே மக்கள் பணியாற்றுவோம். இதுதான் எங்கள் சேவை பணிகள். ஓகே சார். சமகால அரசியல் குறித்தும் உங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.